இந்த நல்ல நாளிலே புனித மக்தலா மரியா அவர்களுடைய மாபெரும் திருவிழாவை திருச்சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மகதலா மரியா வாழ்விலே ஒரு தேடலோடு வளர்ந்து வந்த ஒரு பெண்மணி. இயேசுவை நோக்கிய ஒரு தேடல். எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட தேடலோடு இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில வருடங்களிலே எதிர்பார்க்காத நேரங்களிலே வரும். ஆகவே நமது தேடல் பரிசுத்தமானதாக இருந்தால், உண்மையுள்ளதாக இருந்தால், நிச்சயமாக அந்த தேடலிலே ஒரு பலன், ஒரு பயன் இருக்கும். எனவே மக்தலா மரியா என்றவுடனேயே வாழ்விலே எதையோ ஒன்றை கண்டுபிடிக்க வாழ்நாளெல்லாம் தேடிய ஒரு பெண்மணி. ஆனால் உலகத்திலே மோசமான ஒரு பாவி. ஆனால் அந்த பாவிகள் என்று ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேதான் ஆண்டவனை குறித்த தேடல் அதிகமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வழியிலே ஆண்டவனை கண்டுபிடித்த வேண்டும் என்று ஓடினாள், தேடினாள், இறைவனை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாள். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருவதும் ஜெபிப்பதும் ஒரு தேடல். இந்த தேடலிலே இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் கண்டுபிடித்தோமா என்ற சிந்தனையோடு மகதலா மரியாள் ஆண்டவரை தேடுகிற பொழுது மாற்றத்தை கண்டாள். மாற்றம் காண்கிறவர்கள் தான் இறைவனை கண்டுபிடிக்க முடியும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சரி பாடுவோம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும். என் நடை மாறணும், என் உடை மாறணும். என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும். என் சுயம் ஆகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. யாருக்காவது மகதலா அப்படின்னு பேர் இருக்கா? மேக்தலின் அப்படின்னு அது பேர் இருக்கா? இல்லை. ஆரோக்கிய மேரி, லூர்து மேரி, சந்தன மேரி, இப்படியே மேரி மேரின்னு தான் வச்சிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமா மேக்டலின், மகதலா அப்படின்னு நம்ம பேர் வைக்கணும். இனிமேல் குழந்தை பிறந்தா இப்போ ஏன் சாமி சொல்றீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு அப்படின்றீங்களா? பிரியமான பிள்ளைகளை, மகதலா என்பது பெயர் அல்ல. மகதலா என்பது பெயர் அல்ல, அது ஒரு ஊர். மரியா என்பதுதான் அவளுடைய பெயர். ஆகவே மகதலா அப்படின்னு ஒன்று, மகதலா மரியா அப்படின்னு ஒன்று, மகதலா என்பது அவளுடைய ஊர். அந்த காலத்திலலாம் ஊரை வச்சு தான் ஆள் பெயரை சொல்லுவாங்க. சரியா கேட்கலையா? எக்கோ அடிக்குதா? ஏன்னா யூடியூப்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சரியில்லை வாய்ஸ் அப்படின்னு. எக்கோலாம் வைக்காதீங்க, சாதாரணமாக வச்சிருங்க. ஆக அந்த மகதலா மரியாள் மகதலா என்ற ஊரை சார்ந்த ஒரு பணக்கார பொம்பளை. பணக்கார பொம்பளை, நம்பர் 1 செல்வ சீமாட்டி. அந்த பெண் ஏராளமான பண வசதியோடு வாழும்போது தப்பு தண்டா நிறைய நடக்கும். பணம் அதிகமானாலும் தவறு அதிகமாக இருக்கும், பணம் ரொம்ப குறைஞ்சு போனாலும் தப்பு நிறைய இருக்கும். பாவிகள் யாராவது இருக்கிறீங்களா? பாவிகள்
பாவிகள் யாராவது இருக்கிறீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? யாராவது பாவிகள் இருக்கிறீங்களா? இல்லையா? பொய்க்காரி. இங்க இருக்கிற எல்லாருமே பாவிகள். உங்களுக்கு பூசை வைக்க சாமியார் தான் பெரும் பாவி. சந்தோஷத்தை பாரு. அதான். ஆக எல்லாருமே பாவிகள். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவன். ஏன்னா உன் கண்ணு செய்யாத பாவமா, உன் வாய் செய்யாத பாவமா, உன் சிந்தனை செய்யாத பாவமா, உன் இருதயம் செய்யாத பாவமா, உன் கை செய்யாத பாவமா, உன் கால் செய்யாத பாவம், எல்லாமே பாவி. நீங்க மக்தலா மரியா மாதிரி பாவியா இருக்க மாட்டீங்க. இயேசு இந்த பெண்ணிடம்தான் 7 பேய்களை ஓட்டினார். ஆனா இங்க நிறைய பேய் இருக்கு. இங்க எல்லாருக்குள்ளே பேய் இருக்கு. பேய் என்பது ஒரு உருவம் அல்ல, அது செயல். பேய் என்பது ஒரு பேய். திருடு என்பது ஒரு பேய். மற்றவர்களை பற்றி பேசுவது என்பது ஒரு பேய். பிறரை மதிப்பு குறைவாக நடத்துவது ஒரு பேய். பிறரை ஏளனமாக பார்ப்பது ஒரு பேய். பிறருக்கு சேர வேண்டியதை செய்யாதது ஒரு பேய். அவர்களை மட்டமாக்கி அவர்களுடைய பெயரை கெடுப்பது ஒரு பேய். ஆக அங்க 7 பேய். நம்ம கிட்ட எத்தனை பேய் யோசிச்சு பார்த்தோம்னா மகதலாவை விட நிறைய பேய் நம்ம கிட்ட இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோமா, இல்ல எத்தனை பேய்க்குரிய காரியங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு 2 பேரை உட்கார்ந்தா நான் எப்பவுமே நினைப்பேன் 2 பேய் உட்கார்ந்துக்குதுன்னு தான் நினைப்பேன். ஏன்னா அவங்க அவங்கள பத்தி பேசவே மாட்டாங்க. அப்புறம் காக்கா போக்கா அப்படின்னு எல்லாரும் பத்தி பேச, அதுதான் பெரிய பேய். ஆக நீங்க நினைக்கிறீங்க 7 பேய்களை ஓட்டினார்னு மகதலா மரியாதை பத்தி ஒரு மட்டமான எண்ணம் வரும். அதல்ல பிரியமானவள். யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம கிட்ட நிறைய பேய்கள் இருக்கிறது. ஆக ஆண்டவர் அந்த பேய்களை ஓட்டுகிறார் மரியாதை. எனக்கு இந்த பொம்பளை கிட்ட பிடிச்சது தைரியம். இயேசு ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்காரு சாப்பிட்றதுக்கு. அங்கெல்லாம் அப்பெல்லாம் இயேசுநாதரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. இப்ப சாமியாரை கூப்பிட மாட்டேன்றாங்க சோறு போடுறது. அங்கெல்லாம் அவன் மாத்தா மரியா கூப்பிடுறா, இவன் கூப்பிடுறா, சிமியோன் கூப்பிடுறாரு, மத்தேயு கூப்பிடுறா, அப்படி எல்லாரும் கூப்பிட்டு சோறு போட்டாங்க. இப்ப சில பேர் நினைக்கிறீங்க அங்க கூப்பிட்டு சோறு போட்டாலும் புதுமை நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, ஒன்ன கூப்பிட்டு போட்டா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். கூப்பிட்டாலும் வரப்போறது இல்லை சொல்றேன். ஆக இயேசு உட்கார்ந்து இருக்கார். ஒரு பெண் வெளியே வரக்கூடாது. மரியாள் வெளியே வந்தாள். ஒரு பெண் பப்ளிக்ல ஆணை தொடக்கூடாது. ஒரு ஆணை தொட்டாள். பப்ளிக்ல ஒரு ஆணுக்கு ஒரு பெண் முத்தம் கொடுக்கூடாது. மரியாள் இயேசுவின் பாதங்களை முத்தமிட்டாள். ஆக ஆண்டவர் இயேசுவுக்கு இவன் ஒரு விசித்திரமான பெண்ணாக தெரிந்தார். இந்த 10ஓடு 11 இயேசு கண்டுக்கவே மாட்டார். நல்லா யோசிங்க. அவர் சீடர்கள்ல தலைவரா போட்டது யாரு? என்னையா? நான் எப்ப அங்க இருந்தேன்? 12 அப்போஸ்தலர்களை யார தலைவரா போட்டாரு? ராயப்பர சொல்ல வேண்டியதானே, உங்ககிட்ட சொன்னாலும் பிரச்சனை அப்படின்ற அவரை போட்டார். ஏன்னா அவர் 10ஓடு 11 இருக்கிறவனை அழைத்து அவனை சீடனாக்கவில்லை, இல்லை அவனை தலைவராக்கல. அதுல ஒரு விசித்திரமா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். 10ஓடு 11 அந்த கோண கிறுக்கெல்லாம் எடுக்கல. ஆகவே எத்தனையோ பெண்கள் பாவிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு பெண் மன்னிக்கப்பட்டால். காரணம் அவருடைய தைரியம், அசல்ட்ட தைரியம். அதுக்கு அவளுடைய பார்வை இயேசுவை தவிர வேறு எவர் மீதும் இல்லை. உள்ள வரும்போதே அவர் இயேசுவை தான் மையமாக்கினார். அவருடைய தேடல்ல ஒரு அர்த்தம் இருந்தது, ஒரு ஆழம் இருந்தது, ஒரு பொருள் இருந்தது. நம்மளும் தேடுறோம். என்னைக்காவது உங்க வீட்டுக்காருக்குள்ள இருக்கிற இயேசுவை கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒரு மனைவியினுடைய செயல்பாட்டிலும் கருணையிலும் அன்பிலும் ஒரு கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? என்னைக்காவது உங்க பையனுக்கு பொண்ணுக்கு மத்தியில் இருக்கிற இயேசுவை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? அப்படி இங்க இருக்கிற இயேசுவையே கண்டுபிடிக்கலன்னா இங்க இருக்கிற இயேசுவை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடவுளை எவனும் ஒருபோதும் கண்ணார கண்டதில்லை, காண போவதும் இல்லை. அதை கண்டால் நீ உயிர் வாழ்வதும் இல்லை, செத்து போயிடுவேன். அது ஒரு பெரிய பவர். ஆக
உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை என்றால், இயேசுவுக்குள் கடவுளை கண்டாள் மகதலா மரியாள். வேற யாராவது இந்த கோயிலுக்குள்ள வந்து நம்ம கடவுளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பது குற்றம், அபத்தம், மடத்தனம், பைத்தியக்காரத்தனம். இயேசுவை நீங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கணும். மனிதர்கள் மத்தியிலே கடவுள் வாழ்கிறார். மனிதர்கள் இதயங்களிலே கடவுள் கரைந்தோடு போகிறார். அங்க இருக்கிற மனிதர்கள் நல்ல செயல்கள், நல்ல பார்வைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல உறவுகள், இவைகள் தான் கடவுள், இவைகள் தான் இயேசு. அதுக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்க்காம பாத்துருவோம்ல, பாடுபட்ட சுரூபத்திலிருந்து பாத்துருவேன் முடியாது மக்கள். ஏன்னா கடவுள் நடமாடிக்கொண்டு, கடவுள் உட்கார்ந்துக்கிறார், கடவுள் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் அடிச்சுக்கிட்டாங்களாம். ஒருத்தர் வந்தாராம், இந்த வீட்டுல ஒரு இயேசுநாதர் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு பார்க்கணுமே, ஓ மிஸ்டர் புருஷா, ஓ மிஸ்டர் புருஷா நல்லா இருக்கிறீங்களா? ஏன்னா பயம் வந்துருச்சு எல்லாருக்கும், யாரு கடவுள்னு தெரியல, குழப்பத்தை உருவாக்கிட்டு போயிட்டான். உடனே அந்த மகன் மேல அவ்வளவு பாசம், அவருக்கு மனைவி மேல, ஏ ராசாத்தி நீ உட்கார், நான் சமைச்சு போடுறேன், நான் துவைச்சு போடுறேன். அவரு பாசமா பாத்துக்கிறேன், இந்த அம்மா அவரை பாசமா பார்த்து, பிள்ளைங்களாம் அப்பா அம்மா பாசமா. ஏன்னா யாரு இயேசுன்னே தெரியல. அன்னையிலிருந்து எல்லாருக்கும் எல்லாரும் இயேசுவா தெரியுறாங்க. ஆக பிரியமான பிள்ளைகளே, இயேசு ஒரு இடத்தில் இல்லை, உயிருள்ள ஜீவன்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை கண்டுபிடிங்க. மகதலா மரியாள் இயேசுவின் பார்வையிலே, பேச்சிலே, நடத்தையிலே கடவுள் என்று கண்டுபிடித்தார். அதனால்தான் அந்த மனுஷனை தேடும் போது வெக்கப்படல. நம்ம கோயிலுக்கு போறதுக்கு வெக்கப்படுறோம் இல்லையா? மற்றவங்க கிட்ட நான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றது கூட கொஞ்சம் ஒக்கமா இருக்கு. அந்த ரோட்ல அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறா பாரு, யாராவது சொல்லுவாங்க. யார் சொன்னா என்ன, யார் பார்த்தா என்ன, நான் கோயிலுக்கு செல்கிறேன். ஒரு அசால்ட்டு தைரியம் வேணும். இன்னைக்கு தைரியமா எங்கெங்கயோ இறங்கி வேலைக்கு போறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் கோயிலுக்கு போகும்போது அவன் தைரியமா ரிசார்ட்டுக்கு போயிடுறீங்க இல்லையா? இல்லையா? கோயிலுக்கு கூட வராம தைரியமா போயிடுறோம்ல. அப்படி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை கடந்திருந்தால் கோயிலுக்கு வரணும் தெரிஞ்சும் தப்பு செய்யற கிறிஸ்தவனை நான் என்ன பண்றது? இனிமேல் எவனாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசார்ட் போய் பாரு, அப்ப இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாள் 3 பூசை இருக்குது, அதுல ஏதாவது ஒரு பூசைக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அவ்வளவு அவசரமா போற எதுக்கு? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரு நாளைக்கு திண்டாட்டம். ஆக பெரியமான பிள்ளைகளை கடவுளை தேடு. ஞாயிற்றுக்கிழமையில கூட கடந்திருநாள், ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு பூசை காண்கிறது. இப்பேற்பட்ட சாமியார் இருக்கும் போதே இப்படி பண்றா, உன்னை கண்டுக்காம இருக்கிற சாமியார் வந்தாருன்னா நீ எப்படி டெய்லி வரமாட்டேன். ஆக பெரியமானவளை நல்ல மனசுல வச்சுக்க, இது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உள்ள ஞாயிற்றுக்கிழமை சொல்ற திருப்பியும். ஆக தேடுகிறார். இயேசுநாதருக்கு 3 முத்தம் கிடைச்சது. முதல் முத்தம் சொல்லுங்க பாப்போம். நான் கொடுக்கல சாமி அப்படின்னா உன்னை கேட்கல. யார் முதல் முத்தம் கொடுத்தா? யோசிக்கணும் மக்களை, நல்லா யோசிக்கணும். இந்த நற்செய்தி வாசிக்கும் போதே யார் இந்த மகதலா மரியாள், எதற்கு இந்த இவ்வளவு பெருமை இந்த அம்மாவுக்கு? ஒவ்வொரு பாவிக்குள்ளும் ஒரு புனிதன் இருக்கிறான். யாரையும் பாவி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடாத, அவனுக்குள்ள ஒரு புனிதன். முதல் முத்தம் தாயின் முத்தம், மரியாளின் முத்தம். 2வது முத்தம் மகதலா மரியாளின் முத்தம். 3வது முத்தம் யூதாசின் முத்தம். முதல் முத்தத்திற்கு உயிர் இருந்தது, 2வது முத்தத்தில் புனிதம் இருந்தது, 3வது முத்தத்தில் துரோகம் இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நீங்க முத்தம் கொடுத்து ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்க, துரோகத்துக்கு ரெடியா இருக்கணும். இந்த பிள்ளை ஒரு நாள் துரோகம் பண்ணும், ரெடியா இருக்கணும், அதை சந்திக்கணும். எல்லா முத்தங்களும் அன்பானவை, எல்லா முத்தங்களுக்கும் உயிர் இருக்கிறது, எல்லா முத்தங்களிலும் புனிதம் இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அதனுடைய வித்தியாசத்தை காட்டத்தான் இயேசு தன் வாழ்வில் 3 முத்தங்களை பெற்றார். ஒரே ஒரு செயல்தான் முத்தம், ஆனால் 3 அர்த்தங்கள்: உயிர், புனிதம், துரோகம். இவையெல்லாம் அடங்கியதுதான் முத்தம், அன்பின் செயல். ஆகவே அந்த முத்தங்களை ஆண்டவன் பிரித்து பார்க்க, அந்த முத்தங்களுக்கு மத்தியிலே ஒரு முத்தத்தை புனிதம் என்று கருதுகிறார் என்றால் ஒரு தாய் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் இவள் யார்? காலிலே முத்தம் கொடுக்கிறாள்,
பாதங்களிலே முத்தம் கொடுக்கிறார். என் கால கழுவுறீங்க ஆண்டவரே அப்படின்னு சீடர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த அழுக்கான பாதங்களை கண்ணீரால் கழுவி முத்தமிடுகிறார். அத தன் கூந்தலால் துடைக்கிறார். கூந்தலை துடைக்கிறதுக்கே ஒரு டவல் தேவை. இப்ப யோசிச்சிருக்கிறீங்களா? தண்ணியை முடிய வச்சு துடைக்க முடியுமா? தண்ணிய முடிய வச்சு துடைக்க முடியுமா? முடியுமா? முடியாது. அப்படியே பார்க்காத. முடியும் இல்ல முடியாது சொல்லு. பெருசா நீ பிரசங்க வைக்கிற மாதிரி சொல்ற. முடியுமா முடியாதா? முடியாது. தண்ணிய முடிய வச்சு தொடைய பார்க்கல. நாளைக்கு வீட்டை எல்லாரும் உங்க வீட்டை கழுவி பெருக்கி அந்த தண்ணி போய் தொடங்கி பார்ப்போம். முடியுமா? உங்ககிட்டயும் பிள்ளைங்க படிக்குது பாரு. அதுங்க கதியை தான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு குளிச்சு போட்டு இங்க ஒரு பெரிய கொண்டை போட்டு திரியிற? அந்த தண்ணியை ஈக்கிறதுக்கு ஒரு டவல். யோசிங்க மக்களை, யோசிங்க. தண்ணீரை கூந்தலால் மக்தலா மரியா துடைத்தாள். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம், அந்த பெண் தன் கூந்தலை வைத்து தான், பெண்ணுக்கு கூந்தல் தான் அழகு. புரியுதுங்களா? அந்த இதுதான் அழகு. ஏன் முடிய பார்க்காத, பார்த்தாலும் ஏன் முடிய பார்க்கறது, முடிதான் அழகு. இந்த முடி அழகா இருப்பதனால் தவறு செய்ய தூண்டும். மகதலா மரியாள் ஒரு தவறிழைத்த பெண்மணி. அந்த பெண்மணி தன் அழகை ஆண்டவன் பாதத்தில் அடமானம் வைக்கிறார். இந்த அழகை வைத்துத்தான் ஆண்டவரே பல திமிரான காரியங்களை செய்தேன், பாவங்களை செய்தேன். இது அடையாளமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒவ்வொன்றுத்துக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகவே தன் முடியை நீங்க காணிக்காக்குறீங்கல்ல, வேளாங்கண்ணிக்கு போறாரா இவரு, முடி வெட்டு மொட்டை அடிச்சுட்டு வரான். உடனே நீ கேட்கறதா மாதா பொட்டுன்னு கொடுத்துருவாங்க. அம்முடு அடங்கு. இது ஒரு பாரம்பரியமான ஒரு செயல். முடிய காணிக்கா கொடுக்குற முடியும். வெட்டுறவன் கைய வேளாங்கண்ணில போய் அப்ப அதான் காணிக்க. வெட்டுறவன் காலை அதான் வேளாங்கண்ணில காணிக்க. ஒரு போவாராம், முடி நல்லா வளர்றதுக்கு மொட்டை அடிப்பாராம். சில பேர் ஒரு சொல்றான், தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஒரு மாதிரி இருக்கு? அதான் வேளாங்கண்ணிக்கு போறல்ல, அப்படியே போய் அப்ப சொறி சரங்கு இதெல்லாம் சரியாகிற இடம் வேளாங்கண்ணியா? நீ மொட்டை அடிச்சா சரியாயிடுமா? என்னென்ன பேசுறீங்க இந்த பக்தின்ற முறையில்? தப்பு மக்களே, தவறு. ஏன் ஆண்கள் மட்டுமே பல நேரங்களில் மொட்டை அடிச்சுக்கிறாங்க? அப்ப பெண்கள் அடிக்க வேண்டியதானே? எப்பாவது ரேரா அடிக்கிறீங்க. ஏன்? ஆக பிரியமான பிள்ளைகளே, அவள் தன் அழகை காணிக்கையாக்குகிறாள். இந்த அழகை வைத்து தான் தவறு செய்தேன் ஆண்டவரே என்று தன்னுடைய அந்த முடியை ஆண்டவன் பாதத்திலே காணிக்கையாக்குகிறாள். எங்கிருந்து வந்துச்சுன்னு பாத்தியா? முடியை காணிக்கையாக கொடுப்பது. அதிலிருந்து வந்ததுதான் இன்னைக்கு நம்ம மொட்டை அடிக்கிறது. ஆக பிரியமான பிள்ளைகளே, ஒரு அர்த்தமுள்ள செயல்களாக இருந்தது மகதலா மரியாவினுடைய பக்தி முயற்சிகள். அதனால்தான் ஆண்டவர் அவளை தன்னுடைய சீடத்தியாக மாற்றினார். அவளுக்கு தான் சொன்னார் உயிர்த்த உடனே 12 அப்போஸ்தலர்கள் ஓரங்கட்டி இந்த பெண்ணுக்கு தான் தோன்றினார். ரபூனி என்றால் என்ன அர்த்தம்? அது என்ன ரபூனி? பாவி மக்கா, போதகரே என்பது பொருள். ஆக பிரியமான பிள்ளைகளை, ஒரு ஊர்ல ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறது பழக்கம். அந்த ஊர்ல ஒரு ஆட்டு திருடன் இருந்தான். என்ன திருடன்? ஆட்டு திருடன். அவன் என்ன பண்ணுவானா, ஆடை திருடி கொண்டு போயிடுவானா. டெய்லி ஆடு காணாம போயிடுச்சு. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு அந்த ஊர்ல அவனுடைய நெத்தியில ஒரு பச்சை குத்திட்டான். என்னன்னு? எஸ் டி. எஸ் என்றால் ஷீப், ஷீப் என்றால் ஆடு. கிளாஸ் எடுக்க வேண்டியதாகுது என்னால. டி என்றால் தீஃப், தீஃப் என்றால் திருடன், ஆட்டு திருடன். எஸ் டி அப்படின்னு அவன் சுத்திக்கிட்டு கிடந்தான். இந்த மாதிரி மானபங்கப்படுத்துற உடனே கொஞ்ச நாட்கள்ல கொஞ்சம் மனம் திருந்த ஆரம்பிச்சு. அப்ப அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த வரலாறு தெரியாது. ஏன் எஸ்டி அப்படின்னு இருக்குதுன்னு அதுங்களுக்கு தெரியாது. ஆட்டு திருடன்றது தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணாங்களா,
செயிண்ட் 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 கூட ஆரம்பிச்சாங்க. எஸ்டினா செயிண்ட்னு அர்த்தம், புரியுதுங்களா? நம்ம அப்படிதானே போடுவோம், செயின்ட் ஆண்டனி சர்ச் பார்த்துருக்கீங்களா? எஸ்டி செயின்ட் ஆண்டனி சர்ச். அன்னையில இருந்து அவன் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லதை பண்ண பண்ண செயின்ட் வராரா செயின்ட் வராரா. திருடன் புனிதனாக மாறினான். ஆக பிரியமான எல்லாருமே பாவிகள். ஆனால் அந்த பாவத்தில் இருக்கிற ஒரு சின்ன தேடல் ஆண்டவர் தேடுறாரு, நம்மளும் தேடும். இந்த தேடல் என்னன்னா, யார் இயேசு, அதை தேடுங்க. எங்க இருக்கிறார் இயேசு, அதை தேடுங்க. யாருக்குள்ள இருக்கிறார் இயேசு, அதை தேடுங்க. அதை தேடினாலே பாவங்கள் மன்னிக்கப்படும், மாற்றம் தானாக வரும். நம் தேடலிலே இயேசு இருக்கிறார். நம்ம வீட்டுக்காரிலையோ மனைவியிலையோ நண்பர்களிலோ சாமியாரிலையோ பிரதர்லையோ இந்த ஆல்டர் பாய்ஸ்லையோ இயேசு இருக்கார். அவர் சம்மனஸ் மாதிரி உட்காந்துக்குது. ஆனா அது ஒன்னா நம்பர் பிசாஸ். இது இங்கதான் சம்மனஸ், அது உள்ள போச்சேனா அது வேற மாதிரி. நான் கோயிலுக்குள்ள வந்த உடனே குட் ஈவினிங் ஃபாதர் அப்படின்னு, நான் ஃபாதர் பிரதர் 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 ஐயோ சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு ஃபாதர். அவனை என்ன பண்றது? நான் இவன் மட்டும் இல்ல, இவன் கூட ஒரு 4-5 பேர் இப்படிதான் தெரியுறான். ஆனா அதுக்குள்ளே இயேசு இருக்கார். இயேசு இருக்கார் அவனுக்குள்ள, சொல்லிதான் ஆகணும் மகனை. ஆக இது சின்ன சின்ன சம்மனசுகள். அதுக்குள்ள இருக்கிற ஒரு புனிதத்தை, அதுக்குள்ள இருக்கிற இயேசுவை, அதுக்குள்ள இருக்கிற காவல் தூதரை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம தேடல் வேஸ்ட். உங்க பசங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதையாவது கண்டுபிடி. எவ்வளோ கண்டுபிடிக்கிற, எருமையை கண்டுபிடிக்கிற பையன்ல, உங்க பையனுக்குள்ள இருக்கிற எருமையை கண்டுபிடிக்கிற, பன்னியை கண்டுபிடிக்கிற, பேயை கண்டுபிடிக்கிற, உங்க வீட்டுக்காரையும் சொல்ற, உங்க வீட்டுக்காரையும் அப்படிதான் பைத்தக்காரனை கண்டுபிடிக்கிற, முட்டாளை கண்டுபிடிக்கிற, அப்புறம் சோம்பேறியை கண்டுபிடிக்கிற, தூங்கு மூஞ்சியை கண்டுபிடிக்கிற, அப்புறம் சரி சரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அறிவாளிகளே விஞ்ஞானிகளே இருக்கிற இயேசுவை மட்டும் ஏன் கண்டுபிடிக்க முடியல? ரெண்டு கை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு தெரிகிறது ஆண்டவரோடு கொஞ்சம் பேசுவோம். இறைவா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த பொழுதுக்காக நன்றி, இந்த தேவ வசனங்களுக்காக நன்றி. எதையோ கண்டுபிடிக்க தெரிந்த எனக்கு, எதையோ பார்த்து புரிந்து கொள்ள அறிவிருக்கிற எனக்கு உம்மை கண்டுபிடிக்க முடியவில்லையே. என் கடவுள்தான் என் குடும்பத்தில் வாழ்கிறார். என் குடும்பத்திலே என் இயேசுதான் என் கணவருக்குள் வாழ்கிறார், என் மகனுக்குள் வாழ்கிறார், மகனுக்குள் வாழ்கிறார், என்னுடைய குடிசைக்குள் வாழ்கிறார், என் தொழிலில் வாழ்கிறார், என் நடத்தையில் வாழ்கிறார், நான் நடக்கும் போது வாழ்கிறார், நான் திரும்ப வரும்போது வாழ்கிறார், என் தெருவில் வாழ்கிறார், நான் எங்கு பயணம் செய்தாலும் என் நேசு என்னோடு கூட நடக்கிறார். அதை பார்க்க மறக்கிற பொழுது தைரியம் இல்லாமல் போய்விடுகிறேன். மகதலா மரியாள் இயேசுவை காண்கிறாள். இயேசுவிடமே ஒரு தடவை அவள் கேட்கிறாள், எங்கே வைத்தார்களே இயேசுவை? அத்தகைய ஒரு தைரியத்தின் தேடலாக அவளுடைய தேடல் இருந்தது. அவள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்ததால் உயிர்த்தவுடனே மரியா என்று இயேசு அந்த பெண்மணிக்கு தோன்றுகிறார். பிரியமானவளே, இயேசு தோன்றுவார், தோன்றுகிறார், தோன்றிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் இயேசு தோன்றிக் கொண்டே இருக்கிறார். இயேசு வந்து கொண்டே இருக்கிறார். இயேசு செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு இருந்து கொண்டே இருக்கிறார். பார்க்க கண்கள் இல்லையே, புரிந்து கொள்ள புத்தி இல்லையே, தெரிந்து கொள்ள ஆசை இல்லையே. நான் எப்பொழுதுமே என் கணவரை பார்க்கிற விதம், என் மனைவியை பார்க்கிற விதம், என் பிள்ளைகளை பார்க்கிற விதம் மனித கண்களாகவே இருக்கிறது. விசுவாசத்தின் கண்களை எனக்கு தாரும் இயேசுவே. குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிற இந்த வாயை மாற்றும், இந்த சிந்தனைகளை மாற்றும். நான் நினைப்பதுதான் சரி என்று வாதாடுகிற மக்களின் கடின உள்ளங்களை நொறுக்கி போடும். எதிலும் இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்கிற மனதை தான். எல்லோருக்குள்ளும் உண்மை இருக்கிறது, எல்லோருக்குள்ளும் இயேசு இருக்கிறார், எல்லோருக்குள்ளும் புனிதம் இருக்கிறது. ஒரு பாவி உன்னை தொடுகிறார், ஒரு பாவி உன் பாதங்களுக்கு முத்தமிடுகிறார், ஒரு பாவி ஒதுக்கப்பட்டவள் தள்ளப்பட்டவள் வருகிறாள், உம்மிடம் அமர்கிறாள், படிகள் சிமிழை உடைக்கிறாள்,
நறுமண தைலம் பூசுகிறார். அப்படி இருந்தும் அவளுடைய செயல்களை விட அவளுக்குள் இருந்த அந்த புனிதத்தை, அந்த மாற்றத்தை, அந்த தெய்வீகத்தை இயேசு புரிந்து கொண்டாரு. நீ எவ்வளவு பாவி என்று நீ சொன்னால் உனக்குள்ள இருக்கிற அந்த புனிதத்தை, உனக்குள்ள இருக்கும் அந்த தெய்வீகத்தை இயேசு ஆசீர்வதிப்பதால் தான் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உனக்குள்ளும் இயேசு புனிதமாக இருக்கிறார். உனக்குள்ளும் ஒரு புனிதம் மறைந்திருக்கிறது. உனக்குள்ளும் நல்லது மறைந்திருக்கிறது. அதை இயேசு பார்க்கிறார். நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை. காரணம், என் தேடல் சரியாக இல்லை. என் தேடலிலே பொய் இருக்கிறது. என் தேடலிலே சுயநலம் இருக்கிறது. ஆகவே இயேசு எனக்கு தெரிவதில்லை. எவனை பார்த்தாலும் எதிரியாக வைத்திருக்கிறார். யாரை பார்த்தாலும் சண்டையிட வேண்டும் என்று தோன்றுகிறது. யாரை பார்த்தாலும் மட்டமாக கருதுகிறேன். எனக்கு இயேசுவும் தெரியவில்லை, அவனுக்குள் மறைந்திருக்கும் புனிதமும் தெரியவில்லை. காரணம், அவன் என்னை போலவே ஒருவன். என் கூட பேசுறான், என் கூட விளையாடுறான், என் கூட தங்குறான். அதனால அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவனுக்குள்ள என்ன ஸ்பெஷலா இருக்க போது? பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவார். கோயிலுக்கு வந்து 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 நன்மை வாங்கி 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 கிறிஸ்தவ உரிமைகளை வாங்கி 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 இயேசு கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டார். ஆக நம் கண்களை சுத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய இயக்கத்தை இயேசுவின் பக்கமாக திருப்புவோம். நம் தேடலை இயேசுவின் பக்கமாக திருப்புவோம். அப்பொழுது நம் குடும்பத்தில் ஒரு அமைதி, சமாதானம், சந்தோஷம், ஒரு புனிதம் நிறைந்த குடும்பமாக, நினைக்கிற காரியங்கள் நடக்கிற குடும்பமாக, யோசிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரின் ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமாக மாறும். அத்தகைய ஆசீர்வாதத்தை பெற உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. நீரோடைக்காக ஏங்கும் மான் போல் நாளும் உனக்காய் காத்திருந்தேன். நீரோடைக்காக ஏங்கும் மான் போல் நாளும் உனக்காய் காத்திருந்தேன். நினைக்காத நாள் இல்லை இறைவா, நெஞ்சார தேடுகிறேன். நினைக்காத நாள் இல்லை இறைவா, நெஞ்சார தேடுகிறேன். உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது. உன் அன்பு ஒன்றே நிஜமானது என்று மகிழ்கின்றது. அருள் மேகமாக பகல் வேளை வந்தால் இரவிலும் உனக்காய் பாடிடுவேன். அருள் மேகமாக பகல் வேளை வந்தால் இரவிலும் உனக்காய் பாடிடுவேன். திருமுகம் நிலையாக பார்த்திடவே திருநாள் அது ஆகுமோ. உனக்காக ஏங்கும் இதயம் பாட துடிக்கின்றது.